வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஸ்மார்ட் போனை பத்தி தான் பார்க்க போறோம். டெக்னாலஜி வேகமாக வளர்ந்துட்டு வர இந்த காலத்தில் யாரும் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாதவங்களே நம்ம பார்க்கவே முடியாது. அட்லீஸ்ட் ஒரு சின்ன மொபைலாவது வச்சுருப்பாங்க, அதுவும் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும். இதில் நம்ம ஃபோனு, யூடியூப்பு, வாட்ஸ்அப்னு இதை தவிர வேறு எதுவும் ரொம்ப நம்ம யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். அதில் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுலேயும் முக்கியமாக டயல் பேடில் உள்ள ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஐஃபோனை பற்றி தான். இதை ஒரு டெக் நியூஸ்னு சொல்கிறத விட ஒரு சினிமா நியூஸ்னு சொன்னால் கூட கரெக்டாக இருக்கும். ஐஃபோன் கம்பெனியில் ஒரு ரூல் இருக்காங்க. அது என்ன ரூல்னு பார்த்தோன்னா, சினிமாவில் உள்ள ஹீரோயின்ஸ்லாம் அவங்க ஃபோனை யூஸ் பண்ணலாமா, ஆனால் வில்லனுக்கு அந்த ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணியிருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல? எனக்கு கூட அப்படி தாங்க இருந்தது. இனிமே வர மூவிஸில் எல்லாம் நம்ம நோட் பண்ணி பார்ப்போம் வில்லன்ஸ் ஐஃபோன் யூஸ் பண்ணுறாங்களான்னு. நாம் போய்கிட்டு இருக்க இந்த பிஸி வேர்ல்டில் நாம் மீட்டிங்லேயோ காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ இருக்கும்போது நமக்கு ஃபோன் வரக்கூடாதுன்னு, இல்லை அப்படி வந்தால் அது வெயிட்டிங்கில் வரணும்னு நாம் நினச்சோன்னா இப்போ நான் சொல்கிற டிக்கை யூஸ் பண்ணுங்கள். உங்களோட டயல் பேடில் *43# நம்பரை டயல் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னா உங்களுடைய கால்ஸ் எல்லாம் வெயிட்டிங்கில் போயிடும். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் நம்ம தேர்டு பார்க்க போகிறது என்னென்னா கால் ஃபார்வர்டிங் தான். கால் ஃபார்வர்டிங் நிறைய பேர் மொபைல்ஸில் ஃபோன் வரும்போதும் போகும்போதும் ஒரு பாப்அப் மெசேஜ் சின்னதாக வரும். அதில் பார்த்தோன்னா யாருக்கு கால் ஃபார்வர்டிங் ஆகுதுன்னு காட்டாது. ஆனால் நம்ம இப்போ போட போகிற நம்பரை வச்சு யாருக்கு கால் ஃபார்வர்டிங் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். *#67# அப்படிங்கிற நம்பரை உங்களுடைய மொபைலில் உள்ள டயல் பேடில் போட்டு ஓகே பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் டைரெக்டாக கால் ஃபார்வர்டிங் யாருக்கு ஆகுதுங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த மொபைல் டிஸ்பிளே எல்சிடியா எல்இடியா அப்படிங்கிறது நமக்கு டவுட் இருக்கும். ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட நம்மக்கிட்ட டயல் பேட் நம்பர் இருக்குது. அந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது எல்சிடியா எல்இடியா, அப்படி எல்சிடியா இருந்தால் அது எந்த வகையை சேர்ந்தது அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயில்ஸ் அதில் வந்துடும். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை உங்களுடைய ஃபோனில் உள்ள டயல் பேடில் போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் டிஸ்பிளே எல்சிடியா எல்இடியாங்கிறது மட்டும் இல்லாமல் அது எந்த வகைன்னு தெரிஞ்சிடும். நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எபிசோடில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது, அதாவது 5th பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயந்தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம டயல் பேடில் ஒரு சில நம்பர்ஸை டச் பண்ணும்போது ஹாப்பி பர்த்டே மியூசிக் வர மாதிரி இருக்கும். அதுதான் எப்படின்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைல் வேல்யூமை ரொம்ப அதிகமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மியூசிக் கரெக்டாக சிங்க் ஆகும். ஓகே காய்ஸ், நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.